ஹெல்மெட் போடுறதுனாலேயே முடி பயங்கர லாஸ் ஆகுதுன்னு சொல்றீங்களா? முடிக்காக ஹெல்மெட் யூஸ் பண்ணாம விட்டுருவீங்களா? ஹெல்மெட் யூஸ் பண்ணி எனக்கு முடி லாஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஹேர் ஃபால் ஆகுமா, ஹேர் லாஸ் ஆகுமா? இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்றது மூலமா உங்களுக்கு ஹேர் சூப்பரா ரீக்ரோத் ஆகும். இனி ஹெல்மெட் போடுறதுனால பிரச்சனையே கிடையாது. ஹெல்மெட் யூஸ் பண்ணி எனக்கு முடி லாஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நான் அதிகமா ஹெல்மெட் யூஸ் பண்ணி எனக்கு முடி லாஸ் ஆயிடுச்சு, அலோபேசியா வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோல அந்த ரெண்டு விஷயத்த அட்ரஸ் பண்றது மட்டும் இல்லாம ஹெல்மெட்டை பயன்படுத்தும் போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத தெளிவா சொல்றேன். முக்கியமா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு புதுசா நீங்க வந்திருந்தீங்கன்னா, என் பேர் யுகநாதன். நான் ஒரு ஹேர் லாஸ் ஆன விக்டம். என்னோட சேனல்ல ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க இன்னும் அதை பார்க்கலன்னா ஜஸ்ட் என்னை பத்தி செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்றதுனால முடி லாஸ் ஆகுமா, ஃபால் ஆகுமா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்க ஹேர் லாஸ் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து புதுசா முடி முளைக்க போறது கிடையாது. ஆனா ஹேர் ஃபால் அப்படி இருக்குன்னா ஒரு நாளைக்கு 50ல இருந்து 100 முடி கொட்டுறது ரொம்ப நார்மல். ஆனா ஹெல்மெட் மூலமா கொட்டுதா அப்படின்றத தெளிவுபடுத்துறேன். நீங்க ஹெல்மெட் ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் போடுற ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அதிக நேரம் அதை போட்டுட்டு டிராஃபிக்ல நீங்க போகும் பொழுது உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும். அந்த மாதிரி டைம்ல உள்ள வந்து ஸ்வெட்டிங்கை இதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு பாக்டீரியா வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம ப்ராப்பரா வாஷ் பண்ணாம இருக்கும் பட்சத்தில் இது மூலமா நமக்கு ஹேர் ஃபால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவும் பாக்டீரியானால நம்ம ஸ்கேல்ப் கண்டிஷன் டேமேஜ் ஆகி அது மூலமா நமக்கு ஹேர் ஃபால் இருக்கு. ஆனா நிறைய பேர் சொல்ற மாதிரி ஹெல்மெட் போட்டதுனால எனக்கு தலை வழுக்கை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராக்ஷன் அலோபேசியா. இந்த ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது தமிழ் ஆக்கம் பார்த்தீங்கன்னா இழுவை. இப்போ இந்த இடத்துல எனக்கு கைக்கு மேல இந்த தோல் இருக்கு இல்லையா, இதை நாம இப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த தோலோட சேர்ந்து அந்த முடியும் இழுக்கப்படுது. அப்போ இது ஒரு நாளடைவில் போகும்போது நம்ம வேர்க்கால் வந்து வீக் ஆகி அந்த ஹேர் ஸ்டாண்டே நமக்கு வந்து புல் அவுட் ஆகி வர்றது தான் ட்ராக்ஷன் அலோபேசியான்னு சொல்றாங்க. அப்ப ஏன் ப்ரோ ஹெல்மெட்டே அப்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலா சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். அப்போ ஒரு ஹெல்மெட்டை எப்படி ஹேர் டேமேஜ் ஆகாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன். ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் நீங்க ஹெல்மெட் மாட்டுறீங்களோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹெட் கவர்ஸ் வாங்கிக்கிறதும், இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் கர்ச்சிஃப் வந்து நம்ம தலைக்கு போடுறதுனாலையும் இந்த ஹெல்மெட்டோட இதுக்கும் நம்ம முடிக்கு ஏற்படும் அந்த உராய்வை இது வந்து மினிமைஸ் பண்ணிடும். இந்த ஹெல்மெட் இப்படி ஆடாம இருக்கும் பட்சத்தில் நமக்கு முடிக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்காதுன்றதுனால இந்த ட்ராக்ஷன் அலோபேசியாவை நம்மளால தடுக்க முடியும். இதனால் வரைக்கும் நீங்க இதை பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா, முக்கியமா நமக்கு வந்து ஹேரை எப்படி கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஹெல்மெட்டையும் நம்ம வந்து நல்லா கேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த பிராண்டை பற்றின எந்த ப்ரொமோஷனும் சொல்ல போகிறதில்ல. கிட்டத்தட்ட நான் இது ஒரு 6 வருஷமாக நான் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நல்லா இது உள்ளெல்லாம் டேமேஜ் ஆகி எனக்கு நல்லா லூஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நான் இந்த ஹெல்மெட்டை வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். நீங்கள் முடி கொட்டுதுன்னு சொன்ன உடனே வந்து புது ஹெல்மெட் வாங்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. நான் ஏன் புது ஹெல்மெட்டுக்கு அப்டேட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். உள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்சஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, பழைய ஹெல்மெட்டில் வந்து அந்த ஃபிட்மெண்ட்லாம் போயிடுச்சு. முக்கியமாக எனக்கு வந்து தலையில் பட்டால் லூஸாக இந்த மாதிரி ஹெல்மெட் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த ஃபிட் இல்லை அப்படின்னாலே நம்மளோட ஹெல்மெட் சேஃப்டி வைசஸ் வந்து நமக்கு வந்து செட் ஆகாது. இன்னொன்று, நம்ம அந்த முடியும் வந்து ட்ராக்ஷன் அலோபேசியாவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஹெல்மெட் வந்து சேஞ்ச் பண்ணேன். இது நிஜமாவே வந்து ஒரு ப்ரமோஷன் கிடையாது. நான் ரெண்டும் ஒரே பிராண்ட் ஒரே மாடல் தான் நான் வந்து ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நான் திரும்பவும் இதிலே ஆர்டர் போட்டு வேற கலர் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் ஹெல்மெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ஹெல்மெட்டுக்கும் ஒரு சைஸஸ் இருக்குது. உங்கள் தலைக்கு நீங்கள் போட்டதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் லூஸ் ஆகவோ இல்லை ஓவர் டைட்டாக இருக்கிற மாதிரி வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா அதுவும் முடிக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும்னா நீங்கள் நேரில் போய் வாங்குறது ப்ரிஃபரபிள். ஆனால் எனக்கு என்னோட சைஸ் தெரியும் அப்படின்றதுனால நான் இது ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இன்கேஸ் இதே சேம் பிராண்ட் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான அஃபிலியேட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஸ்கேல்பை எப்படி கேர் பண்ணிக்கலாம், தென் ஹெல்மெட்டை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு, நீங்கள் இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு தினமும் உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ஒரு மைல்டு ஷாம்பு, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷாம்புவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ₹1 சைஸுக்கு வந்து உங்கள் கையில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்வாஷ் பண்ணி தலை ஃபுல்லாக உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக
ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. இது உங்களோட ஸ்கேல்புக்கு. தென் உங்களோட ஹெல்மெட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் வெயில் படுற மாதிரி தலைகீழ அதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து அதை நல்லா ட்ரை அப் பண்றதாகவும், அப்படி இல்லைன்னா இந்த ஹெல்மெட் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு ஃபோம் பார்த்தேன் நான் ஆன்லைன்ல. மோஸ்டா நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஆர் நீங்க ஆல்ரெடி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் ஹெல்மெட்டே போடுறது இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. பட் ஆக்சுவலா அது ரொம்ப தப்பு. ஸோ எங்களோட டிபார்ட்மெண்ட்ல எதுக்கு ஹெல்மெட் போடாமல் இருக்கிறதுக்கு ஃபைன் போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்மெட் டிரைவிங் பண்ணும்போது போட்டிருந்துருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னும் பொழுது அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து ரைடர் ஹெல்மெட் போட்டிருந்தாரா அப்படின்றத பாயிண்ட் பண்ணுறதுக்கும், தென் நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருந்து நீங்கள் அதில் ஹெல்மெட் போடலைன்னு தெரிய வந்தால் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்காக ஒரு நல்ல ஐஎஸ்ஐ பிராண்டட் ஒரு ஹெல்மெட் வாங்குறதும், அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹெட்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் உங்கள் ஹேர் மெயின்டெனன்ஸுக்கும் கூட. நம்ம கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட் போட்டால் முடி கொட்டுமா, இந்த கேப் போட்டால் முடி கொட்டுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ட்ராக்ஷன் அலோபேஷியானால தான் உங்களுக்கு முடி கொட்டும் அப்படின்றத நான் இங்கே திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்பவுமே நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில், ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சைட்டில் வந்து த்ரூ அவுட் த டே ஹெல்மெட் போட்டு ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, நம்மளோட ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர் நியூட்ரிஷனை பற்றியோ இல்லைனா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனை என்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியலனா கூட என் கூட நீங்கள் 1-on-1 கால் கனெக்ட் பண்ணலாம். டிஸ்பிளேல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். புது ஹெல்மெட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து எப்படி போட்டாலுமே ஆடாது. ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் திரும்ப இந்த ஹெல்மெட்டே வாங்குறதுக்கான ஆப்ஷன். தென் வந்து இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஈவன் உங்கள் காது வலிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சென்ட்ரலாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்மெட்டை நீங்கள் தூக்கி போட வேண்டியதான். ஸோ எப்போ நீங்கள் ஹெல்மெட் போட்டாலும் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஹெல்மெட்டை பற்றி ஏதாவது ரிவ்யூ வேணும்னா கூட சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் சின்னதாக போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். Until bye from Yuga. Thank you, Roger.